7:7 முதல் வரி மட்டும்தான். கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். இதை மட்டும் சொல்றேன். இன்னும் 2 இருக்கு. தேடுங்கள், அப்புறம் கண்டடைவீர், தட்டுங்கள் திறக்கப்படும். ஆனா ஒன்னொன்னுக்கும் ஒரு நிறைய நாள் ஆகும். அதனால இதை மட்டும் சொல்றேன். கேளுங்கள் அப்போது உங்களுக்கு கொடுக்கப்படும். கேட்டாதான் நமக்கு கிடைக்கும். கர்த்தரோட நாமத்துல எதை கேட்டாலும் அதை செய்வேன்னு இன்னொரு இடத்துல யோவான்ல சொல்றாரு. என் நாமத்தால எதை கேளுமோ அதை செய்வேன்னு. நம்ம அவரோட நாமத்துல கேட்கணும். இயேசு நாமத்துல அவரை நோக்கி நம்ம கூப்பிட்டு, ஆபத்து காலத்துல என்னை நோக்கி கூப்பிடு, நானுக்கு உத்தரவு கொடுத்து எரியாவதும் உனக்கு எட்டாவதுமான பெரிய காரியங்களை அறிவிப்பேன்கிறார். அதனால நம்ம அவரை நோக்கி கூப்பிடணும். மத்தேயு 9:27-28 படிங்களேன். நிறைய பேர் இதுல பாத்தீங்கன்னா அவரை கூப்பிட்டு காரியத்தை பெற்றுக்கொண்டாங்க. இயேசு மனுஷகுமாரனா பிறந்த போது அவர் நிறைய அற்புதங்கள் செய்தார். ஒவ்வொன்றுத்துலயும் அவங்க கூப்பிடும் போதுதான் தெரியலையா அப்படின்னு கேட்கலாம். ஏசப்பாக்கு தெரியாத, எல்லாம் தான் தெரியுமே. ஆனால் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அந்த அந்த ஒரு பலனை அவங்க பெற்றுக்கொள்ள முடியும். போகையில் 2 குருடர் அவர் பின்னே சென்று, தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இறங்கும் என்று கூப்பிட்டார்கள். அவர் வீட்டிற்கு வந்த பின்பு அந்த குருடர் அவரிடத்தில் வந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டு என்று விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்டார். அதற்கு அவர்கள், ஆம், விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே என்றார்கள். அப்பொழுது அவர்களுடைய கண்களை அவர் தொட்டு, உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கடவுது என்றார். உடனே அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டது. இந்த இடத்துல அவரை நோக்கி கூப்பிடுறாங்க. எனக்கு வந்தபோது இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டான்னு கேட்கிறாரு. அதுக்கு முன்னாடி இந்த 2 குருடர்களும் என்ன பண்றாங்க? 26 வருஷத்துல தாவீது குமாரனே எங்களுக்கு இறங்கும் என்று கூப்பிட்டார்கள். ஆனால் நமக்கு தேவையா இருந்தா நம்ம தான் கூப்பிடணும். பெற்றோர்கள் பிள்ளைகளை நோக்கி, பெற்றோர்கள் நோக்கி எனக்கு இது வேணும் அது வேணும்னு சொன்னாதான் தெரியும் அவங்களுக்கே. ஆனா கூட அப்பா எனக்கு புதுசா பேக் ஸ்கூல்ல சேர்ந்தா வச்சுக்கலேன், ஏற்கனவே பழைய பேக் இருக்கும். ஆனா கூட பசங்களுக்கு புதுசா ஒரு பேக் வேணும்னு தோணும், புதுசா ஒரு பாக்ஸ் வேணும்னு தோணும். அதெல்லாம் அப்பாட்ட கேட்கணும். கேட்டாதான் கிடைக்கும். அவங்களுக்கு நிறைய பெற்றோர்கள் அவங்களே செய்வாங்க. ரெகுலரா நடக்கிற காரியங்கள் நடக்கும் தான். ஆனா இருக்கே அந்த பேக் தான் இருக்கே, எதுக்கு வாங்கி தரணும் தான் நினைப்பாங்க. அந்த பெட்டி தான் இருக்கே, புதுசா தானே இருக்கு. ஆனா நம்ம ஆசைப்பட்டு அப்பா கேட்கறோம்னா ஒருவேளை கண்டிப்பா அப்பா செய்யாம இருக்க மாட்டார். அவரால் முடிச்சா. தேவனால் முடியாது ஒண்ணுமே இல்லை இந்த இடத்துல. ஏன்னா மாம்ச தகப்பனே பசங்க கேட்கிற போது தனக்கு முடியறதோ முடியலையோ கஷ்டப்பட்டு கொடுக்கணும்னு நினைப்பாங்க. அப்படி இருக்க தேவனை நோக்கி கூப்பிடும் போது கண்டிப்பா அவர் அதுக்கு பதில் கொடுப்பாரு. இந்த நாமத்துல அவர் குரல் பார்த்து இறங்கின உடனே கண்கள் திறக்கப்பட்டது. அதே மாதிரி மத்தேயு 15:22 படிங்க. எல்லாமே அவர் செய்த அற்புதம். அப்பொழுது அந்த திசைகளில் கொடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறார் என்று சொல்லி கூப்பிட்டார். அப்படி கூப்பிட்டதுனால உடனே அவர் அந்த மகள் அந்த நேரத்திலேயே அவ பரிசுத்தமா அவளுக்கு வியாதியில இருந்து குணம் பெற்றார். அவரை நோக்கி கூப்பிட்டதுனாலதான் கிடைக்கும். அந்த மாதிரி நம்ம அவரை நோக்கி கூப்பிடும் போதுதான் கிடைக்கும். அதே மாதிரி மத்தேயு 17:15 படிங்க. ஆண்டவரே, என் மகனுக்கு இறங்கும், அவன் சந்திரரோகியாய் கொடிய வேதனைப்படுகிறான், அடிக்கடி தீயிலும் அடிக்கடி ஜலத்திலும் விழுகிறான். ஆனா அவன் சீஷர்ல கேட்கறது அவங்களுக்கு முடியாம போயிட்டு. ஆனா கர்த்தர் அந்த இடத்துல அவன் நோக்கி அவரை கூப்பிடும் போது அங்க ஒரு பெரிய விடுதலை அந்த பையனுக்கு கொடுக்குறான். அதனால நம்ம விசுவாசத்தோடும் கருத்தாவும் குறிப்பா என்ன வேண்டுமோ அதை நோக்கி கேட்கணும். அப்ப கண்டிப்பா அவரை நோக்கி கூப்பிடும்போது அது நிச்சயமா நமக்கு கிடைக்கும். யோவான் 16:24 படிங்களேன். இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை. கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவா இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். சொல்றாரு பாருங்க, நீங்க கேட்டீங்கன்னா கண்டிப்பா எனக்கு கிடைக்கும். சீஷர்ல பார்த்து சொல்றாங்க, நீங்க எதுவுமே கேட்கல, இப்ப நீங்க கேளுங்க. இப்ப சீஷர்ல என்ன பண்ணுவாங்க? ஊழியம் செய்யறவங்க மற்றவர்களுக்காக ஜெபிச்சு விடுதலை பெற்றுக்கொள்ள பார்ப்பாங்க. அதனால என்ன நோக்கி கூப்பிடுன்னு அவர் சொல்றதுனால இயேசு நாமத்துல நம்ம அவர் நோக்கி கூப்பிட்டா நிச்சயமா அந்த கேள்விக்கு பதில் கிடைக்கும். ஒண்ணும் இல்ல, பிதாவை நோக்கி ஏசப்பா என்ன பண்ணாரு? ஒவ்வொரு வாட்டியும் பிதாவை நீ என்ன பண்ணு தனியா போய் ஜெபிக்கட்டே சொல்றாரு. அவர் சிலுவையில் அறையறதுக்கு முன்னாடி கூட பிதாவை உனக்கு என்ன சித்தமோ அதை செய்யுங்கிற அவர் போக்குற என்ன பண்ணணும்னு அவரை நோக்கி கேட்கிறாரு. அந்த மாதிரி நம்மளும் எப்பொழுதும் தேவனை நோக்கி பார்க்கும் பொழுது அவரை நோக்கி நம்ம கூப்பிடும் போது நம்ம எல்லாத்துக்குமே பதில் கிடைக்கும். சங்கீதம் 91:15 படிங்க. ஆபத்து இல்லம்மா 91. அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு
அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனம் பண்ணுவேன். கண்டிப்பா அவரை கூப்பிடும்போது கண்டிப்பா அவர் நம்மள உயர்ந்த அடைக்கட்டுல வைப்பார், கேடகமா இருப்பார். சங்கீதம் இதே 27:7 படிங்க. கர்த்தாவே, நான் கூப்பிடுகிற சத்தத்தை நீர் கேட்டு எனக்கு இறங்கி எனக்கு உத்தரவு அருளி செய்யும். என்ன உத்தரவு அருங்க அப்படின்னு அவர் நோக்கி கூப்பிடுறாரு. அதே மாதிரி சங்கீதம் 3:4 நிறைய சங்கீதக்காரன் நிறைய இடத்துல கூப்பிட்டு நிறைய நன்மையே பெற்றுக்கொண்டான், நிறைய இடத்துல ஜெயிச்சான். 3:4 கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன், அவர் தமது பரிசுத்த பர்வதத்தில் இருந்து எனக்கு செவி கொடுத்தார். அதனால அவரை நோக்கி கூப்பிடும்போது கண்டிப்பா அவர் பரிசுத்த பருவத்தில இருந்து நமக்கு பதில் கொடுப்பாரு. சங்கீதம் 119, 169. கர்த்தாவே, கூப்பிடுங்கள், உமது சந்நிதியில் வருவதாக, உமது வசனத்தின்படியே என்னை உணர்வுள்ளவன் ஆக்கும். அவர் நோக்கி கூப்பிடும் போது கண்டிப்பா அவர் வசனத்துல வாக்குத்தத்தம்லாம் நிறைய வச்சிருக்கோம், அதை நம்ம பெற்றுக்கொள்வோம். ஒரு வசனத்தை நோக்கி நம்ம நீயோ கடன் வாங்கிறப்ப இப்ப கடன் கொடுப்பாய் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த வசனம் இருக்கு, ஆனா நம்ம உடனே ஏதாவது ஒரு தேவைன்னா கடன் வாங்க முதல்ல போகக்கூடாது. அவரோட பாதத்துல அமர்ந்து அவரை நோக்கி கூப்பிடணும். இந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்கு, இதுல நான் கடன் வாங்கலாமா, இல்ல நீங்க எந்த வழி காசு, இல்ல எனக்கு இது வேண்டாமா அப்படிங்கறது அவரை நோக்கி கூப்பிட்டா, ஒருவேளை அந்த காரியம் வேண்டாம்னா அதை நிறுத்தி போடுவார். இல்ல அதனால உனக்கு முன்னேற்றம் இருக்கும்னா கண்டிப்பா அந்த கடனுக்கும் ஒரு வழிவாசல் திறந்து தருவார். ஏன்னா இப்ப கடனே வாங்காதேன்னு சொல்ல முடியல, ஏன்னா வீட்டுக்கு இல்ல பிசினஸ் பண்றதுக்கு எல்லாம் கடன் தேவையா இருக்கு. ஏன்னா அதை சம்பாதிச்சு அதுல அடைக்கலாங்கிற ஒரு இது. நான் கூட அப்படிதான் கேட்பேன் ஜாக்சன். அதே மாதிரி இப்ப ஜெபாவை பத்தி எனக்கு கவலை, அவ்வளவு கொடுத்து வாங்கியிருக்காரு, மாசம் கட்ட முடியுமா, அவருக்கு எவ்வளவு வருமானம், அதெல்லாம் கேட்டா ஒருவேளை நான் நோண்டி கேட்டா ஜெபா வந்து இதுவாரி நினைச்சு போகணும்னு நினைப்பேன். ஏன்னா நான் எதுக்காக கேட்கறேன்னா, நான் அடிபட்டு அனுபவம் நிறைய வருஷத்துல எனக்கு நிறைய பேர் பார்த்து கஷ்டப்பட்டு, ஆனா கர்த்தருக்குள்ள வந்ததுல இருந்து எந்த வித கடன் வாங்கி பண்ண வைக்கல வச்சுக்கோங்க. ஆனா எப்படி இன்ஸ்டால்மெண்ட்ல கொடுத்தா எப்படி கொடுக்க முடியும், ஆனா நான் வீட்டுக்கு கடன் வாங்கி கரெக்டா அடைச்சேன். அதனால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. 7,000 வாடகை போச்சு, 4,000 தான் இதுல கட்டினேன். அதனால இன்னைக்கு அந்த வீடு இடிஞ்சுதோ ஒரு சொத்து இருக்கு. இதே நான் குவார்டர்ஸ்ல இருந்தா அந்த ரிட்டையர் ஆனதோட போயிருக்கோம். ரிட்டையர் ஆகி 15 வருஷம் இருந்து இன்னும் எனக்கு அந்த சொத்து இருக்கு. அந்த மாதிரி ஒருவேளை நம்ம முன்பணம் போட்டு வாங்க முடியாத ஒரு காரியமா இருந்தா இந்த காலத்துல அது தேவை இருக்கு. ஆனா கடன் வாங்கி சின்ன காரியத்துல வீட்டுக்கு ஒரு ஃபங்க்ஷன், கல்யாணம், அதுக்கெல்லாம் வாங்கக்கூடாது. என்ன முடியுமோ அதான் பண்ணணும். எல்லாத்துக்கும் வாங்கிட்டே இருந்தோம்னா நம்ம கடனாளி ஆகிட்டு அந்த வட்டியே நம்மளால கட்ட முடியாது. ஆனா அவரை நோக்கி கூப்பிட்டோம்னா கண்டிப்பா அவர் நமக்கு பதில் கொடுப்பார். அவரோட சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கணும். இதை நான் பண்ணினா என்னோட பிசினஸ்ல இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுமா, இப்ப எல்லாம் சொன்னேன் வீடு வாங்கினா நீங்க வாடகை மிச்சமாகுமா, என்ன எனக்கு காரியம் வெளிப்படுத்துங்கன்னு கர்த்தரோட பாதத்துல அமர்ந்து நம்ம அவரை கூப்பிடும்போது கண்டிப்பா அந்த தகுந்த ஆலோசனை நமக்கு கொடுப்பார். சில பேர் வாங்கறதே முட்டாள்தனமா வாங்கிடுறாங்க. என்ன கொடுக்க முடியுமோ அதை தெரியாம இஷ்டத்துக்கு நிறைய அடைக்கிற மாதிரி பண்ணா என்ன ஆகும், அந்த வருமானத்துக்கும் அந்த கொடுக்கறதுக்கு தான் சரியா இருக்கும். இவங்களுக்கு சாப்பிடறதுக்கு பூவாக்கெல்லாம் ஒண்ணுமே இருக்காது. அப்ப என்ன பண்ணுவாங்க, இதை அடைக்கிறதுக்கு இன்னொரு இடத்துல கடன் வாங்குவாங்க, அதுல வட்டி. இப்படியே போய் தான் எங்க வீட்டுக்கார் பண்ணதுதான். அது ஷேர்ல வீட்டுக்காக பண்ணல, ஏன்னா நானும் வேலை பார்த்துட்டேன், அவரும் வேலை பார்த்துட்டேன். இந்த பிசினஸ் பண்ணோன்னே என்ன ஆச்சு, 3 வட்டி கொடுக்குறேன்னு ஷேர் எல்லாம் வாங்கிட்டார். ஷேர் வாங்கிட்டார், ஆனா அந்த 10 ரூபாய் ஷேர் 6 ரூபாய்க்கு போயிடுது. ஆனா இவங்களுக்கு 3 வட்டி தரேன்ட்டாங்களே, சோ அந்த 10 ரூபாய்க்கு 3 வட்டி தரணும். இந்த 10 ரூபாய்க்கு அவங்களுக்கு தரணுமே அந்த 3 வட்டி, அதுக்காக இன்னொரு இடத்துல அந்த ஷேரை அடகு வச்சு அது அவனை 2 வட்டியோ 3 வட்டியோ. ஸோ வட்டியாலதான் அழிஞ்சு போடாது. எதுக்கு சொல்ல வேணா, அது நாணத்தோட செயல்படணும். என்கிட்டயும் கேட்கல, அவர் கேட்டிருந்தாலும் ஓரளவுக்கு நாணமா இருப்பேன். இருந்தாலும் இப்ப கர்த்தருக்குள்ள இருக்கிற அளவுக்கு நமக்கு தகுந்த ஆலோசனைய கொடுத்துருக்க மாட்டாரு. ஒருவேளை கர்த்தருக்குள்ள நான் வரத்துக்கு தான் இத்தனையும் நடந்து வந்தோம். இப்ப நான் சொல்லுவேன் எல்லாத்தையும், எங்க ஹஸ்பண்டே எவ்வளவு நல்லவர், நல்ல பேர் வாங்கினவர், அப்படி இருக்கிறவே ஏமாத்தினார். அவர் தன்னிச்சையா ஏமாத்தல. இப்ப கூட சொல்லுவார், இப்ப கூட அவர் பணம் வந்து நான் கொடுக்கணும் தான் சொல்லியிருக்கேன். ஆனா அப்படிப்பட்டவரே ஏமாத்தினால எப்பவுமே யாருமே சீட்டு போடுறதோ இந்த மாதிரி இந்த மாசம் ஒருத்தரை நம்பி கொடுக்கறதோ பண்ணவே பண்ணாதீங்க. யார் பண்ணினாலும் பண்றவங்களை நம்பி நீங்க போகாதீங்க. எப்படிப்பட்டவங்க இருந்தாலும், நான் இப்ப எங்க வீட்டுல வாடகைக்கு வச்சேன், அவங்க அப்படிதான் சீட்டு கட்டி 1.5 வருஷம் எனக்கே வாடகை தரல. அந்த அத்தனை பேருக்கு கொடுக்கல. இப்போ ஜம்முன்னு வந்து உட்காந்துருக்காங்க, எனக்கே கேட்க முடியல, என்ன பண்ண முடியும். போறாங்க, இப்போ எவ்வளவு கஷ்டப்பட்டு போயிட்டாங்கன்ட்டு இப்ப வந்துட்டாங்க திரும்பி. யாரு கொடுத்தாங்க என்னன்னு தெரியல. எதுக்கு சொல்ல வேணும், எவ்வளவு நல்லவங்களா இருந்தாலும் அவங்க பிசினஸ் அவங்க தோல்வி அடைஞ்சா ஒண்ணும் பண்ண முடியாது. அதனால தயவு செய்து யாருமே அந்த மாதிரி சம்பந்தமே இல்லை. இப்ப அது வருது, ஆனா யாருமே அந்த மாதிரி ஒரு சிட்ல போடுறதோ மாதிரி பண்ணாதீங்க. ஒரு எஃப்டியோ ஆர்டியோ கொடுங்க, அது வர இன்ட்ரெஸ்ட் போகும். ஏன்னா சில பேர் எஜுகேஷன் சேர்க்கணும்னு நினைப்பாங்க, மாசம் கொடுக்கணும், இந்த மாதிரி வந்தா தேவையில்ல அப்படிம்பாங்க.
இந்து பீப்புள் என்ன பண்ணுவாங்க, தீபாவளிக்காக வேண்டி சீட்டு போடுவாங்க. கட்டலாம் அவங்க தீபாவளி போது இப்பெல்லாம் அவங்க ஓடிட்டாங்க. ஜனனி அம்மா ஒண்ணும் கிடைக்கல, எல்லாரும் வந்து கத்தின்னு கிடந்தாங்களாம். எதுக்கு சொல்ல சேர்த்தவங்க எல்லாம் மாட்டிப்பாங்க. அதனால அந்த மாதிரியான காரியங்களை யாருமே ஈடுபடாதீங்க. அந்த மாதிரி நம்ம போடவும் கூடாது, நம்ம ஆரம்பிக்க கூடாது. கர்த்தருக்குள்ள இருக்கோம், நம்மளோட காரியம் வந்து நேர்மையா இருக்கணும். அவரை நோக்கி கூப்பிட்டு இதை நான் செய்யலாமா, எந்த காரியமா இருந்தாலும் சரி, ஒண்ணும் கடன் வாங்குறதுக்கான்னு கேட்கணும். இல்ல இந்த மாதிரி எல்லாத்தையும் பணம் வாங்கி நான் பிசினஸ் பண்றேன்னா முதல்ல கர்த்தர்ட்ட கேட்கணும், இது உமக்கு ஒப்பானதா, இது நான் செஞ்சா எனக்கு முடியுமா அப்படின்னு. உள்ள லாசரஸ் மோகன் வந்து வியாபாரிகளுக்காக மீட்டிங் வைக்கிறார் 4 மாடியில. ஆனா அத்தனை பேர் போயிட்டு அவர் என்ன சொல்றாரு, உண்மையும் உத்தமா நடந்துக்கோங்க, நேர்மையா நடந்து நீங்க வந்து நமக்கு புக்ல இருக்கு கள்ளத்தராசு பண்ண நல்லது இல்லை, அந்த மாதிரி பண்ணா எத்தனை பேர் சாட்சி சொல்றாங்க, அந்த மாதிரி நாங்க பண்ணினோம், எங்க வியாபாரம் நல்லா ஆச்சு, எவ்வளவு கடன் வந்தது முடிஞ்சது. அதனால ஒரு வியாபாரத்துல எதுலயோ ஒரு ஃப்ராடு பண்ற மாதிரி இருக்கக்கூடாது. கர்த்தரை நோக்கி நம்ம கூப்பிட்டு எனக்கு இந்த பணம் வந்தா நல்லதா, என்னால இதை பண்ண முடியுமா, அவர்கிட்ட கேட்கணும். அவரோட தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தா எதுவா இருந்தாலும் நம்ம வாங்குறதா இருந்தாலும் வாங்கலாம். கடன் வாங்குறது தப்புன்னு இப்ப சொல்ல முடியுது இல்ல, ஆனா அது மூலமா நம்மளால மீட் அவுட் வர முடியுமாங்கிறது கர்த்தரோட சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தா கண்டிப்பா கர்த்தர் என்ன பண்ணுவார், அவரோட சித்தம் என்னன்னா அவரே வந்து பேச மாட்டார். இந்த மாதிரி யாராவது மூப்பர் மூலமா ஊழியக்காரன் மூலமா பேசுவாங்க, இல்லைன்னா வசனத்தின் மூலமா பேசுவார். இல்லைன்னா நம்ம காதுல விழுந்துட்டே இருக்கும், இது செய்யாதே இதை செய்யாதேன்னு. அப்ப நம்ம அதை தடுத்து நிறுத்துறன்னு அர்த்தம். இல்ல நம்ம போற வழி சரியில்லைன்னா தானாவே நின்றுடும். அது முதல்ல நம்ம என்ன பண்ணோம், கர்த்தரை நோக்கி கூப்பிட்டாதான் தெரியும். ஏன்னா இப்ப என்னோட காலங்கள்லாம் முடிச்சிட்டு, இனிமே நான் யாருக்கும் நான் ஒண்ணும் கடன் வாங்க போறது இல்ல. ஏன்னா கல்யாணம் பண்ணிட்டு அப்போ ஆபீஸ் பணம் வந்தது, கரெக்டா ரிட்டையர் ஆனேன். அது எதுக்கும் நான் கடன் வாங்கல, வீட்டுக்கு கொண்டுதான் அது கரெக்டா ரிட்டையர்மெண்ட் முந்தைய முடிச்சுட்டேன். ஆனா இப்ப நீங்க இருக்கவங்க எல்லாம் சின்னவங்க, வீடு, எஜுகேஷன், கல்யாணம், ஃபங்க்ஷன் எல்லாம் இருக்கு. ஆனா யோசிச்சு செயல்படுங்க. அந்த மாதிரி கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போது கண்டிப்பா அவர் என்ன பண்ணுவார், கேளுங்கள் கொடுக்கப்படுங்கிறார். அதே சமயத்துல அவர் நல்ல வசனத்தையும் கொடுப்பார், நல்ல ஆலோசனையும் கொடுப்பார். உடனே நான் கேட்ட உடனே எனக்கு பணம் தான் வந்து விழணும்னு இல்ல, பொருளாதாரம் மட்டும்தான் அவர்கிட்ட நம்ம மேம்பட்ட கேட்கணும் இல்ல, எல்லாமே கேட்கலாம். நீங்க ஆலோசனை கேளுங்க, அப்ப சொல்லுவேன் இதை பண்ணலாமா வேண்டாமா, அப்ப நம்ம ஜாக்கிரதையா இருப்போம். அப்ப ஒரு தடவைக்கு 2 தடவை அவர் சொன்னார்னா அந்த காரியத்துக்கு நம்ம போக கூடாது. அதே மாதிரி 1 சாமுவேல் 1:17-20 பாருங்க. அன்னாள் கேட்டா பெற்றுக்கொண்டா, அழுதா பாதத்துல அமர்ந்து ஜெபிச்சா. ஒரு குழந்தை இல்ல அவருக்கு, அது தவிர 5 குழந்தை பிறந்தது. அவள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகும் சமயத்தில் அவன் வருஷந்தோறும் அந்த பிரகாரமாய் செய்வான். இவள் அவளை மணிமணியாக்குவாள். அப்பொழுது அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாள். அவள் புருஷனாகிய எல்கானா அவளை 17 மட்டும் படிச்சா போறோம், அப்புறம் 20 படி. அதற்கு ஏலி, சமாதானத்துடனே போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக என்றான். அவ கேட்ட உடனே ஒரு குழந்தை பிறந்து, அது தவிர 5 குழந்தை பிறந்து. ஏன்னா அவ பொருத்தனை பண்ணிட்டா, அந்த குழந்தைய வந்து நம்ம ஆலயத்திலேயே நான் கொடுத்துடுறேன்னு அவ கேட்ட உடனே பெற்றுக்கொண்டா. அதனால அவ முதல்ல நினைச்சுனா இவ ஏதோ வாயில மது குடிச்சிட்டு வளர்றா போல இருக்குன்னு. அவ அழுது அரட்டின்னு இருக்கா. அது சொன்ன உடனே புரிஞ்சுட்டா, உன்னோட பொருத்தனைய கர்த்தர் நீ கேட்டபடி உனக்கு விண்ணப்பத்தை தருவார். நம்ம எல்லாருக்குமே என்ன, நம்ம விண்ணப்பங்கள், நம்ம பதில், நம்மளோட ஜெபம், நமக்கு அவர் பதில் கொடுக்கணும்னு எதிர்பார்க்கிறோம். அதனால அவருடைய பாதத்தில் அமர்ந்து கேட்கும்போது கண்டிப்பா அவர் தருவார். ஒரு சங்கீதத்துல 50:15 படிக்கிறேன். அது மாதிரி ஒரு ஆபத்தான சமயத்துல இருந்து அவரை கர்த்தரை நோக்கி கூப்பிடும்போது அவர் அதுல இருந்து விடுவிப்பார். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். அதனால கண்டிப்பா அவர் விடுவிப்பார். எந்த காரியமா இருந்தாலும், கடன்காரங்க வாசல்ல வந்து கத்துறாங்களா இருக்கட்டும், ஏதோ ஒரு பிரச்சனையா, உடம்பு சரி, எல்லாத்துக்குமே நம்ம அவரோட பாதத்துல அமர்ந்து அவரை கூப்பிட்டு கண்ணு உருகி, எனக்கு சொல்வேன் தவிர எனக்கு என்னமோ கண்ணீரே வராது. அப்பவே நினைச்சுப்பேன், நான் ரொம்ப கல் மனசு போல இருக்கு, எங்க வீட்டுக்காரர் காணாம போய் எல்லாம் பண்றதே கூட ஏதோ ஒரு நாள் என்ன அப்ப அழுதுருப்பேன்னு அனுபவம். அதுக்கப்புறம் நான் கத்துக்கிட்ட வந்து அழுததே கிடையாது. ஆனா அண்ணாள் அழுத போது நான் நினைச்சினேன் அந்த மாதிரி. ஆனா அழுது ரொம்ப மனசு, சில பேர் பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங் மைண்டும், ஏன்னா இத்தனை தூரம் இன்னொருத்தர் இருந்தா தற்கொலை பண்ணிருப்பான் அந்த டயத்துல நடந்த பிரச்சனைக்கு. கர்த்தருக்குள்ள வரணும்னு இருக்கு, அது ஒண்ணு. 2வது, ஏற்கனவே நான் தைரியசாலி, கர்த்தருக்குள்ள வந்தவொடனே இன்னும் நமக்கு தைரியம் ஜாஸ்தி வச்சிருக்கு. அதனால நம்ம வந்து மனதுருகி ஜெபிக்கணும். சில பேர் ஆனா வருத்தப்பட்டு அழுவாங்க, உண்மையா அழுவாங்க. இந்த மாதிரி கர்த்தருக்கு அழறதுக்கும் அவங்களுக்கு இது இருந்ததுனாக்க, கர்த்தர்கிட்ட அண்ணாள் எப்படி அழுதாலும் அந்த மாதிரி அழட்டும், கேட்டு நம்ம இது எனக்கு செய்யலாமா, இது நான் பண்ணலாமா அப்படின்னு நம்ம அவரை கேட்டா கண்டிப்பா அவர் நமக்கு நல்ல பதில் கொடுப்பார். அந்த பதிலை நம்ம ஏற்றுக்கொண்டு அதன்படி நடக்கணும். அதை விட்டுட்டு நம்ம பாட்டுக்கு ஒரு இஷ்டத்துக்கு பண்ணினா பிரயோஜனம் இல்லை. இப்ப கடன் வாங்காதேன்னா பரவாயில்ல என்னால முடியும், நான் சமாளிச்சுப்பேன்னா என்ன ஆகும், அது ஃபெயிலியரா தான் போகும். அதனால ரொம்ப யோசிச்சு செயல்படணும்.
திருக்குறள் கூட ஒண்ணு இருக்கு பாருங்க. என்ன ஒரு சண்டை போடுறோம்னா அந்த போர் போறதுக்கு முன்னாடி கரெக்டா திருக்குறளுக்கு ஞாபகம் இல்ல, மீனிங் மட்டும் சொல்றேன். நம்ம வந்து எதிராளியோட என்ன வல்லமைன்னு பார்க்கணும், நம்ம கிட்ட என்ன வல்லமை இருக்குன்னு பார்க்கணும், நம்மளால போக முடியுமா, கடந்து போக முடியுமான்னு பார்க்கணும். தாவீது பாருங்க, கர்த்தருக்குள்ள ஒரு ஒரு போர் போதும் கர்த்தர்ட்ட கேட்டா அவர் ஆலோசனை கொடுத்தார். இப்ப இந்துவோ நம்மளுக்கு எல்லாம் நிறைய பேருக்கு தெரியாது அந்த மாதிரி ஆலோசனை கேட்கன்னா, நம்ம போர் மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் எடுக்கும்போது அதை என்ன பண்ணணுங்கிறத நம்ம அவர்கிட்ட நிதானமா கேட்கணும். கண்டிப்பா அவர் பதில் நமக்கு சொல்லுவார். அதே மாதிரி சங்கீதம் 61:1 படிங்க. தேவனே, என் கூப்பிடுதலை கேட்டு என் விண்ணப்பத்தை கவனியும். அப்புறம் 107:19 நிறைய இடத்துல தாவீது அவரை கேட்டு கேட்டுதான் எல்லாத்தையும் பெற்றுக்கொண்டான். நமக்கு நிறைய தெரியும், சிலது மட்டும் நான் சொன்னேன். 107:19 தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள், அவர்கள் இக்கட்டுகளுக்கு அவரை நீங்களாக்கி விடுவிக்கிறார். அவரை நோக்கி கூப்பிடும்போது கண்டிப்பா அவர் வந்து நம்ம எல்லா கஷ்டத்துல இருந்து நீக்கி விடுவார். ஒருவேளை சில சமயம் அதுக்காக காத்திருக்க வேண்டியிருக்கும், ஆனா அதனால நம்மள அவரை வந்து கைவிட்டுட மாட்டார், தீமை செய்ய வராது. இப்ப எனக்கே எங்க வீட்டுக்காரர் தெரியும் நாளா பண்ணிட்டு இருக்கோம், வரலதான், ஆனா நான் கொடுத்துட்டேன், பென்ஷன் வரல, ஆனா அதுக்காக கர்த்தர் என்ன வந்து சாப்பாட்டுக்கோ துணிமணிக்கோ கஷ்டம் பட வைக்கல. அது நடந்துட்டேதான் இருக்கு. இந்த பெரிய வீட்டுக்கு போன வாடகைக்கு அப்ப கூட கர்த்தர் அதையும் நடத்தின்னு தான் வர்ற. ஆனா எதுக்கு சொல்ல வரேன்னா, நம்ம வந்து கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது கர்த்தர் வந்து ஒருவேளை அந்த காரியம் நடக்காம கூட இருக்கலாம், கொஞ்ச நாள் ஆகலாம், இல்ல நடக்காம கூட இருக்கலாம், ஆனா அதுக்காக நம்ம கவலைப்படக்கூடாது. அதனால நம்மள எந்த பிரச்சனைக்கும், நம்ம வேதாம்பள்ளியில சொன்னார் அந்த மாதிரி எந்த தீமைக்கும் நம்மள உட்படுத்த மாட்டார். ஏன்னா சோதனையை ஜெயித்த மனுஷன் அவர், பாடுபட்டது அவருக்கு தெரியும். அதனால எந்த சோதனை, திராணிக்கு உள்ளான சோதனை எனக்கு தருவார், அதுக்கு மேல இருக்கிற சோதனைய தரமாட்டார். அதை நம்ம விசுவாசிச்சு அவரை கேட்கணும். அவர் என்ன சொல்றாரோ அதை நம்ம அதன்படி நம்ம நடக்கணும். அவரை தேடும் பொழுது, அவரை நாடும் பொழுது, அவர் சொல்ற வார்த்தைக்கு நம்ம செவி கொடுக்கும் பொழுது கண்டிப்பா அவர் பிரசன்னத்துல இருக்கும் பொழுது நம்ம கேட்கிற எல்லாத்துக்குமே பதில் கொடுப்பார். ஒருவேளை சிலதுக்கு பதில் கொடுக்கலைன்னா அதுல பின்னாடி ஏதோ ஒரு தீமை நமக்கு வரலாம், நமக்கு தெரியாது. ஆனா நம்ம கேட்கறத விட பன்மடங்கு ஆசீர்வாதத்தை தான் அவர் தருவார். அதனால அதுக்காக நம்ம கவலைப்படக்கூடாது, கர்த்தர்ட்ட கேட்கணும். என் நாமத்தால எதை கேட்டாலும் அதை செய்வேன்னு நீ சொன்னீரே, நான் கேட்கிறேன், உங்களுக்கு சித்தமானா அது எனக்கு நீங்க செய்யுங்க அப்படின்னு சொல்லணும். அப்ப கண்டிப்பா அவர் அதை செய்வார். நமக்கு அது பிரயோஜனமா இருந்தா, நமக்கு அது நன்மையா இருந்தா கண்டிப்பா செய்வார். அது நமக்கு நன்மை இல்லைன்னா செய்ய மாட்டேன். அதனால இப்ப உடன் நான் எப்போதும் என்னோட இதான் சொல்லுவேன், சாட்சியை தான். எங்க வீட்டுக்காரே 2 வருஷத்துல வந்திருந்தா நான் என்ன பண்ணிருப்பேன், அவர் பின்னாடி போயிருப்பேன், கர்த்தர்ல நிலைச்சிருக்க மாட்டேன், உண்மையான தேவனை, ஜீவனுள்ள தேவனை அறிஞ்சிட்டு இருக்க மாட்டேன். அதே மாதிரி 2 வருஷத்துல வந்திருந்தால் அவங்க எல்லாரும் என்ன பண்ணிருப்பாங்க, அவரை சுத்தி வளைச்சு அடிச்சு இல்ல ஜெயில போட்டிருப்பா. அது மூலமா எனக்கு ஒரு அவமானமோ ஏதோ ஆயிருக்கும். என் பிள்ளைய நான் கர்த்தருக்குள்ள வளர்த்துக்க முடியாது. ஆனா எல்லாமே கர்த்தருக்கு சித்தம். ஆனால் நம்ம என்னாவது, எங்க வீட்டுல எல்லாரும் சொல்லுவாங்க, நீ போனீங்க என்ன ஆச்சு, எங்க மாமனாரே கேட்டார், எல்லாம் இந்துல மட்டும் என்ன ஓடி போகாதா இல்லையா, செத்து போனவங்க, ஹஸ்பண்ட் செத்து போனவங்க இல்லையா எல்லாம் கேள்வி கேட்பாரு. ஏன்னா அவர் இந்து ஆர்த்தடாக்ஸ் வாத்தியார். அப்ப கேட்கற அந்த மாதிரிலாம் கேட்பேன். ஆனா அவளுக்கு நான் பதில் சொல்ல மாட்டேன். அப்ப எதுக்கு சொல்ல வரேன், கர்த்தர் எது வச்சிருந்தாலும் ஒரு நேரத்துக்கு வச்சிருப்பேன், அந்த நேரத்துல அது கண்டிப்பா கிடைக்கும். அது நமக்கு வந்த போது எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கும் போதுதான் வரும். நல்லா கர்த்தருக்கு கேட்கணும். ஆனா நம்ம கேட்காம இருக்க கூடாது. நமக்கு விருப்பம் 1000 இருக்கும், ஆனால் நம்ம கேட்காது இருக்க முடியாது. தேவனுக்கு தெரிவிக்காது முடியாது. இப்ப நான் சொன்னேன், புது பெட்டி, நல்லா இருக்க பெட்டி. அப்பா இந்த வாட்டி என்ன நினைச்சிட்டு இருப்பார், நமக்கு சம்பளம் வரல, இந்த போனஸ் இல்ல, வட்டி பையெல்லாம் நல்லா தானே இருக்கு, சரி பரவாயில்ல இந்த வாட்டி வாங்கி தர வேண்டாம்னு அப்பா நினைப்பார். ஆனா பிள்ளைகள் கேட்காது, எல்லாரும் புது பை போட்டு வரா, புது பெட்டி எனக்கு வாங்கி தாங்கப்பான்னு கெஞ்சும். அப்ப மனசு அவருக்கு என்ன தோணும், பரவாயில்ல போ, நமக்கு எத்தனையோ செலவு, வாங்கி கொடுப்போம்னு தோணும். அந்த குழந்தைகளுக்கு அது இருந்தாலும் அந்த குழந்தை கேட்கிற போது அப்பா மனமுருகி வாங்கி தர்றாரு. அதே மாதிரி நம்ம தந்தை நம்ம கேட்டா நமக்கு அது வந்து கெடுதல் இல்லை அப்படின்னா கண்டிப்பா நமக்கு தருவார். அதனால அது வரைக்கும் நம்ம பொறுமையா காத்திருக்கணும். ஆனா கேட்கணும், கேட்காம இருக்கக்கூடாது. கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் சொல்லியிருக்கேன். அந்த வசனத்தையே சொல்லி உன் நாமத்தால எதை கேட்டாலும் அதனை செய்வேன்னு சொன்னீரே, அதே போல செய்யுங்கன்னு சொல்லுங்க. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதித்து எல்லாருக்கும் அவங்க கேட்கறதுக்கு எல்லாம் பதில் கொடுங்க. ஆண்டவரே எது நல்லதா இருந்தாலும் அதை அமைய நீ கிருபை பாராட்டும். துதிகன மகிமையெல்லாம் உங்களுக்கே ஏறெடுக்கிறோம். சோத்திரம்.